இது நம்ம நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூஸ் vlog. டு ஃப்ரைடே vlog. இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமையோட சாமி கும்பிடுற வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன தான் நமக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு ஸ்பெஷலான நாள் தான். நம்ம மாலை நேரத்தில் வந்து சுக்கிர நேரம், அதாவது நம்ம வந்து 8 to 9 அந்த மணி நேரத்தில் வந்து விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது. அதே போல் காலை நேரத்தில் வந்து நமக்கு வந்து 7 to 8 அந்த நேரத்தில் சாமி கும்பிட்டாலும் ரொம்ப நல்லது. எனக்கு அதில் வந்து டைம் கிடைக்காதனால நான் மாலை நேரத்தில் தான் எப்போவுமே வழிபடுவேன். நம்ம வந்து எப்போதும் போல் சாமி கும்பிட்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பித்தளை தட்டை நம்ம வச்சு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து பொட்டெல்லாம் வைத்துட்டு நம்ம வந்து பச்சரிசி 3 தடவை நம்ம கையால் நம்ம அதில் போட்டு நம்மளுடைய மஞ்சள் குங்குமம் எப்போதும் போல் நம்ம அதில் வச்சுட்டு காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது. அது வந்து நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. நமக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டிற்கு நம்ம ஒரு சுபிக்ஷமாகவும் இருக்கும். நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலன்னா ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். நம்ம எப்போதும் போல் சாமி படத்துக்கு பூ போட்டு நம்ம வழிபடலாம். சாமி போட்டால் விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பூ வைத்து வழிபட்டால் ரொம்ப நல்லது. நான் செம்பு பானையில் வந்து அதில் தண்ணீர் ஊற்றி மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு போட்டு வழிபடுவேன். எதனாலனா நான் வரலட்சுமி பூஜை கும்பிடுவேன். அதிலிருந்து தொடர்ந்து நான் வாரம் வெள்ளிக்கிழமை தேங்காய் மாற்றுவேன். அந்த தேங்காயில் வந்து நான் மஞ்சளை தடவி குங்குமம் வைத்து வழிபடுவேன். நெய் வைத்தியத்துக்கு வந்து இந்த செம்பு பாத்திரத்தில் வந்து அதில் தண்ணீர் ஊற்றி கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு போட்டு நான் வந்து எப்போதும் போல் நான் அதுலேயும் வழிபடுவேன். அது நெய் வைத்தியத்துக்காண்டி நான் வந்து வச்சுருக்கேன். எந்த ஒரு இதுவும் வந்து நமக்கு வந்து தீய சக்தியுமே அதுலேயும் அண்டாது. அதில் நம்ம நிலவாசலையும் வந்துட்டு எப்போதும் போல் நம்ம எல்லார் வீட்லேயுமே அது வைப்பாங்க. நம்ம வீட்லேயும் அதேமாரி மஞ்சள் குங்குமம் தடவி அதில் வச்சோம்னா எந்த ஒரு விஷப்பூச்சிகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அதே போல் எந்த ஒரு தீய சக்திகளுமே நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம அது வந்து வர முடியாது. பொதுவாகவே நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து முத்தாரம்மன் ஃபோட்டோ வச்சுருங்க வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்காங்க. அது தசரா ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். நம்ம ஊரில் குலசேகரப்பட்டினத்தில் நடக்கும். இது எல்லாரோட வீட்லேயுமே இந்த முத்தாரம்மன் சிலை, முத்தாரம்மன் ஃபோட்டோ எல்லாமே வச்சுருப்பாங்க. இப்போந்தான் நமக்கு அந்த தசரா திருவிழா முடிஞ்சது. உங்களுக்கு தசரா திருவிழா பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தசரா திருவிழா பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். அதே போல் நம்ம எப்போதும் போல் தீபம் ஏற்றின பிறகு தூப ஆராதனை எல்லாம் நம்ம காட்டிட்டு நம்முடைய பூஜையை நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கலாம்.